தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். அரசியல் களத்தில் பணியாற்ற உங்களுக்கு என்னங்கய்யா தயக்கம்? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இன்றைக்கி புதுசாக தலைவர்கள் வராங்க. நீங்கள் மொழியை நேசிக்கிறீங்க, மண்ணை நேசிக்கிறீங்க, நெசவாள நேசிக்கிறீங்க, உச்சம் தொட்டு எல்லா உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிராக இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் நீங்கள் ஏற்றிருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதர் அரசியலில் ஏதோ தயக்கம் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்ன தங்கையா பிரச்சனை? எனக்கு இணையும் கைகள் விஜய் சகாயம் நக்கீரனில் வந்தது. இதில் முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, கொள்கை மொழி ஆகியவற்றை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் பலம் தின்னும் கொட்டை போட்டு பழைய பிற கட்சி அரசியல்வாதிகளை புறக்கணித்து விட்டு மிஸ்டர் கிளீன் இமேஜோடு இருக்கும் அதிகாரிகளையும் மக்களோடு மக்களாக ஊழலுக்கு எதிராக செயல்படும் சமூக செயல்பாட்டாளரையும் சகாயம் IAS விஜயுடன் இணைகிறார். நிச்சயமாக அரசியல் செய்யணுங்கிறது தோணுது. அரசியல் செய்யணும். ஒரு நிலையான அரசியலுக்கு தயார். அரசியலுக்கு தயார். ஒரு புதிய ஒரு எழுச்சியை உருவாக்குவோம். அரசியல் களத்தில் பணியாற்ற உங்களுக்கு என்னங்கய்யா தயக்கம்? ஏன் இந்த கேள்வியை கேட்குறேன்னா, இன்றைக்கி புதுசாக தலைவர்கள் வராங்க. நீங்கள் மொழியை நேசிக்கிறீங்க, மண்ணை நேசிக்கிறீங்க, நெசவாள நேசிக்கிறீங்க, எல்லாரையும் நேசிக்கிறீங்க. ஏன் உச்சம் தொட்டு எல்லா உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிராக இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளையும் நீங்கள் ஏற்றிருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதர் அரசியலில் ஏதோ ஒரு தயக்கம் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. என்ன தங்கையா பிரச்சனை? இல்லை, இப்போ நீங்கள் எதை அரசியலாக சொல்கிறீங்கிற அந்த கேள்வி இருக்குது. எதை நீங்கள் அரசியல் அப்படின்னு சொல்கிறீங்க? நான் ஓட்டு போடையில் நான் அரசியல் செய்ய ஓட்டு அரசியல். நான் ஒரு வாக்காளராக நான் வாக்கு செலுத்தையில் வாக்குச்சாவடிக்கு போகையில் நான் அங்கே ஒரு அரசியலை செய்கிறேன். ஐயா, நாங்கள் உங்களுக்கு அந்த அரசியல் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் கூடுனாங்க பார்த்தீங்களா? அரசியலில் பல்வேறு கோணங்கள் இருக்குது, டைமென்ஷன். அரசியலில் பல்வேறு கோணங்கள் இருக்குது. ஒவ்வொரு குடிமகனும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அவன் அரசியல் தான் செய்கிறான். அதை போல் நான் ஊழலை எதிர்த்திருக்கேன். ஆட்சியாளர்கள் செய்த ஊழல்களை நான் எதிர்த்திருக்கிறேன். இயற்கை வளங்களை சூறையாடக்கூடிய அந்த ஆட்சியாளர்களினுடைய அந்த செயல்பாடுகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு நான் முயற்சித்திருக்கேன். இப்போ ஊழலை எதிர்க்கிறதும் ஒரு அரசியல் தான். ஆக நான் என் நாட்டு இளைஞர்களை ஊழலுக்கு எதிராக சிந்திக்க வைக்க நினைப்பதே ஒரு அரசியல் தான். அதனால் நான் அரசியல் களத்தில் தான் இருக்கிறேன். நீங்கள் சொல்லக்கூடிய இந்த தேர்தல் அரசியல் நான் செய்யலை அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. பார்வை, குற்றச்சாட்டு, எதிர்பார்ப்பு. ஆமாம். இப்போ என்னுடையது இல்லை, தமிழக இளைஞர்கள். நீங்கள் ரொம்ப இப்போ நான் ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் இந்த ஊழலுக்கு எதிராக எளிய மக்களினுடைய முன்னேற்றம். இன்றைக்கி பெரும் வசதி படைத்தவர்கள், பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி பெரிய அளவுக்கு இருக்கிறது. இந்த இடைவெளி குறைக்கப்படணும். நிரப்பப்படவில்லை என்றாலும் கூட குறைக்கணும். ஒன்று, வெகு மக்களாக இருக்கிற விவசாயிகள், நெசவாளர்கள், உழைக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள், கடலோடிகள், சாதாரண நடுநிலையில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள், இவர்களுடைய முன்னேற்றத்தை நம்ம பார்க்க முடியலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யாருன்னா பெரும் கார்ப்பரேட்டுகள், பெரும் வணிகர்கள், அரசியல்வாதிகள், அலுவலர்கள், இவர்கள் போன்றவர்கள் தான் அந்த செல்வம் அங்கே தான் போய் குவியுது. இன்றைக்கி விவசாயி ஒரு வசதியான ஒரு விவசாயியை நம்ம பார்க்குறது ரொம்ப அரிது. எத்தனை ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன்.
என்சிஆர்பியினுடைய அந்த புள்ளிவரத்து பிரகாரம் பல லட்சம், ஒரு 10-15 ஆண்டுகளில் பல லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிறோம். இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ், இந்தியா இஸ் அ கண்ட்ரி ஆஃப் வில்லேஜஸ், ஃபார்மர்ஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் திஸ் கண்ட்ரி, இப்படிலாம் வசனம் பேசுகிறோம். ஆனால் எந்த தேசம் கிராமங்களினுடைய தேசம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த தேசத்தில், எந்த தேசத்தில் இது கிராமங்களினுடைய தேசம் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த தேசத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது ஒரு தேசிய அவமானம்னு நான் கருதுகிறேன். விவசாயிகள் கடன் பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இன்புட்ஸ் காஸ்ட்னு சொல்லக்கூடிய இடுபொருள்களினுடைய விலை அதிகம். ஆனால் அவர்களுக்கு அந்த விளைச்சலிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருவாய் என்பது மிக சொற்பம். பெரும் கடலில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆடம்பர வாழ்க்கை என்பதெல்லாம் ஒரு எட்டாக்கனி சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே வெகுமக்கள் சிரமப்படுகிறார்கள். அப்போ இதுக்கு எதிராகத்தான் நாம் இந்த ஊழல் வந்து ஒரு நாட்டு வெகுமக்களினுடைய முன்னேற்றத்தை தடுக்குது. அது ஏழைகளுக்கு எதிரானது, விவசாயிகளுக்கு எதிரானது, நெசவாளர்களுக்கு எதிரானது, உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரானது. அப்படி தான் நான் கருதுகிறேன். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேர்தல் களம் ஒரு பெரிய வியாபார களமாக இருக்குது. நீங்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவன் நம்மக்கிட்ட இருந்து அது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சிகளோ அல்லது எந்த கட்சிகளோ, பாஜக காங்கிரஸ் 2 கட்சி எடுத்துக்கோங்க, அது தமிழர்களுக்கு தொடர்பில்லாத கட்சிகள். தமிழர்கள் அதோடு இருக்கலாம். அது வந்து தமிழர்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய டெல்லி கட்சிகள். இங்கே திமுகவோ அதிமுக இதுதான் தமிழர்கள் நினைக்கிறாங்க இது நம்ம கட்சின்னு. ஆனால் இப்போ அவங்க பெரும் ஊழலில் அவர்கள் ஈடுபடுறாங்க. இன்றைக்கி பொதுவாக பார்த்திங்கன்னா ஊழலில் ஈடுபடக்கூடிய கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடி அந்த பொது மக்களினுடைய வருவாயை களவாடி, பொது சொத்துக்களை சூறையாடி, பல ஆயிரக்கணக்கான கோடிகளை முதலீடு செய்வதற்காக வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் களத்தை ஒரு முதலீடு களமாக வைத்து தேர்தலை ஜெயிச்சு வந்தவுடனே அதை லாபம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தொழிலாகத்தான் இதை வந்து அரசியல் களம் அதிகாரத்தை இது பண்ணுறாங்க. இப்போ இந்த சூழலில் நீனும் போய் அவங்களோட நின்று அந்த தேர்தலை சந்தின்னு சொல்கிறது எனக்கு பெரிய முரணாக இருக்குது. இது யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து எல்லா நிறுவனங்கள்லேயும் குறைபாடுகள் இருக்குது. நம்ம அமைப்புகளில், நம்முடைய தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய இந்த ஜனநாயக அமைப்புகளில் கிரிமினல்களினுடைய ஆதிக்கம் பெரிய போச்சு. இதை நம்ம ஒத்துக்கணும். இங்கே அராஜகம் செய்கின்றவனும் குற்றச்செயல்களில் ஈடுபடுகிறவனும் இந்த ஊழல் செய்வதற்காகவே வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்கள் தான் இன்றைக்கு அரசியல் களத்தில் நிரப்பி இருக்கிறார்கள். ஏன்னா இதுக்கு விதிவிலக்காக பொது உடைமை கட்சிகள் இருக்கிறது. அங்கேயும் சில குறைபாடுகள் இருக்கிறது. ஆனால் பெருமளவிற்கு பொது உடைமை கட்சிகளில் தியாகமும் எளிமையும் நேர்மையுமாக நான் பார்த்துருக்கேன், ஆளுமைகளை பார்த்துருக்கேன். மற்ற இயக்கங்கள்லையும் அங்கே 1-2 இயக்கங்களில் நேர்மையான ஆட்கள் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட இன்றைக்கு மறைந்த முன்னாள் அமைச்சர் சாதிக் பாட்சா ரொம்ப எளிமையும் நேர்மையும் இருந்த ஒரு பெரிய ஆளுமையாக திகழ்ந்தவர். ஆனால் அதெல்லாம் அங்கொன்று இங்கொன்றுமா இருக்குது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கு இந்த அரசியல் தளத்தில் ஊழல் இல்லாமல் நீங்கள் ஆக்கிடுங்க. அதிகார தளத்தில் ஊழல் இல்லாமல் பண்ணுங்கள். ஒரு பய அரசியலுக்கு வர மாட்டேன். நான் சொல்கிறேன், ஊழல் செய்வதற்காகத்தான் வர்றாங்க. பெரும் சொத்தை குறுகிய காலத்தில் களவாடலாம், சொத்தை சேர்க்கலாம் கௌரவமாக. நீங்கள் கோயம்பேடில் போய் பேருந்து நிலையத்தில் பிட் பாக்கெட்டை அடிச்சிங்கன்னா மாட்டிக்கிட்டீங்கன்னா செமத்தை அடி கொடுத்து உள்ளே தள்ளிடுவாங்க. 500 ரூபா காசுக்கு. அவன் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருந்துக்காக கூட அதை அவன் செய்யலாம், அல்லது பிள்ளைக்கு ஒரு ஆடை வாங்குறதுக்காக கூட செய்யலாம். ஆனால் 500 ரூபா பிட் பாக்கெட்டை அடித்தா அவன் வந்து செமையாக அடித்து அவனை சிறைச்சாலைக்கு அனுப்புகிறோம். 500 கோடி சம்பாரித்தா அது கௌரவமாக இருக்குது. அது ஊழல், அதுவும் ஒரு திருட்டு தான். ஆனால் அது கௌரவமாக 500 கோடியை 5000 கோடி நம்ம விட்டு வச்சுருக்கோம். நம்ம ரொம்ப கௌரவமாக அழைக்கிறோம், மாண்புமிகுன்னு அழைக்கிறோம். இது என்ன ஜனநாயகம்? இந்த ஜனநாயகம் இன்றைக்கு ஊழல்வாதிகளாக, அராஜகவாதிகளாக, அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களாக வர்றாங்க. இந்த சித்தாந்தமெல்லாம் ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு கருவியாக தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த சித்தாந்தத்துக்கு மரியாதையே இல்லை. இப்போ இங்கே இவ்வளவு மோசமான ஒரு வியாபார களமாக அல்லது
ஒரு அராஜகவாதிகளினுடைய போர்க்களமாக இதாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நிறைய தளங்களில் சீர்திருத்தம் தேவைப்படுது. தேர்தல் இவ்வளவு செலவினம் மிகுந்ததாக இந்த தேர்தல் இருந்தாலே அதுவே அது ஊழலுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்குது. இதெல்லாம் மாற்றப்படணும்னு நம்ம நினைக்கிறோம். இங்கே பொறுப்புகள் இல்லை. அந்த இதில் பார்த்திங்கன்னா அமைப்புகளில், அரசு அமைப்புகளை, அது சட்டமன்றமாக இருக்கட்டும், நாடாளுமன்றமாக இருக்கட்டும், அது அரசியல்வாதிகள், அரசியல் நிர்வாகிகள் அல்லது அலுவலர்கள், இந்த நம்ம நிர்வாகம் சொல்கிறத அலுவலர்கள் அல்லது நீதிமன்றம், இங்கே இந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறதே இல்லாமல் இருக்குது. நான் இதை ரொம்ப இதை பண்ணுறேன். நீங்கள் அந்த அக்கௌண்டபிலிட்டியை நீங்கள் ஒரு தவறு செஞ்சான்னா நீங்கள் யாரையும் பொறுப்பாக்க முடியாது. ஒருத்தன் தன்னுடைய கடமையை செய்யலை, ஒரு அநியாயம் அளிக்கப்பட்டிருக்கு, அவன் நீதி வழங்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு அதிகாரியோ அல்லது ஒரு நீதிமன்றத்திலேயோ அல்லது சட்டமன்ற நாடாளுமன்றத்தை சார்ந்த அரசியல்வாதிகளோ அவனை நீங்கள் தண்டிக்க முடியாது. இங்கே தான் பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை சேர்த்தா கூட ஒரு சின்ன சிறு காயம் கூட படாமல் அவன் நிம்மதியாக, மிக கௌரவமாக, மரியாதையாக, அந்தஸ்து உள்ளவனாக இங்கே வாழ முடியுங்கிறதுக்கு இந்த அரசியல் தளம் காரணமாக இருக்குது. இப்போ இவ்வளவு மோசமான தளத்தில் நீங்கள் போய் வந்த உடனே தேர்தல் களத்தை சந்திங்க, எல்லாம் சரியாக இருக்குது, வந்தால் சரியாயிரும்னு சொல்கிறது எந்த வகையில் இதாக இருக்குது? இங்கே மாற்றங்கள் தேவைப்படுது. இப்போ நான் இந்த மாற்றங்களை உருவாக்குறதுக்கு நான் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. நான் தேர்தல் களத்தில் சந்திக்கணும்னா அது ஒரு போர்க்களம். நான் எதை பற்றியுமே சிந்திக்க முடியாது. இந்த போர்க்களத்தில் என்னுடைய இயல்பை நான் இழந்துருவேன், என்னுடைய நேர்மை இழந்துருவேன். எப்படியாவது போர்க்களத்தில் வெற்றி பெறணுங்கிறது பழைய காலத்து மன்னர்களுடைய உத்தி இருக்குது பாருங்கள், ராஜதந்திரம், சதி. அது மாதிரி தான் இன்றைய அரசியல்வாதிகள் இந்த போர்க்களத்தில், அரசியல் களத்தில் உத்திகள் சதிகளாக மாறுகிறது. வஞ்சகர்கள் இங்கே வாயாட தெரிஞ்ச, வாய்சவடால் பேச தெரிஞ்ச வஞ்சகர்கள் தான் வெற்றி பெறதுங்கிற மாதிரியான சூழல் இருக்குது இன்றைக்கி. எவ்வளோ பெரிய ஊழல்வாதியையும் உத்தமனாக காட்டக்கூடிய, ஒரு ராஜதந்திரியாக காட்டக்கூடிய கேவலம் இங்கே தான் நடக்குது. இப்போ இந்த சூழலில் நான் நினைக்கக்கூடிய இந்த மாற்றத்தை, இளைஞர்களுக்கான எதிர்காலம் இல்லை. இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், எல்லாம் பேசுகிறான், மத வெறியை தூண்டுறான், சாதி வெறியை தூண்டுறான். ஏதாவது இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறானா? இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு எங்கே இருக்குது? இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஏறக்குறைய 90 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் படிச்சுட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செஞ்சுட்டு வேலைக்காக காத்திருக்காங்க. எத்தனை பிஇ படித்த பட்டதாரிகள் சாதாரண டாக்ஸி ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? இவர்களுக்கு என்ன எதிர்காலம்? இந்த தலைமுறைக்கு நம்ம என்ன சிறந்த எதிர்காலத்தை எப்படி உருவாக்க போகிற? இந்த ஊழலையும் இந்த லஞ்ச லாவண்ய இந்த கலாச்சாரத்தையும் பெருமைப்படுத்துகின்ற ஒரு அரசியல் தளத்தில், ஒரு சமூகத்தில் எப்படி நம்ம மாற்றங்களை கொண்டு வர போகிறோம்? விவசாயிகள் வாழ்வு நிர்மூலம், நெசவாளர்கள் வாழ்வு நிர்மூலம், உழைக்கக்கூடிய சாதாரண எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு எங்கே உயர்ந்திருக்கு? நகர்ப்புறங்களில் அரசியல் களத்தில் இருப்பவன், அதிகார தலங்களில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், பெரும் வியாபாரிகள், இந்த ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு சில இந்த ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர், அது மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இவர்கள்தான் இந்த வளமையை, ஒரு முன்னேற்றத்தை, தேசத்தினுடைய முன்னேற்றத்தை, இந்த வருவாய் பெருக்கம் இவர்களுக்குத்தான் உதவுகிறதே ஒழிய சாதாரண எளிய வெகுமக்களுக்கு இல்லை. இப்போ இவர்களுக்கு நம்ம போய் தேர்தல் காலத்தில் நின்ன உடனே இவர்களுக்கு மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதற்காகத்தான் நான் யோசிக்கிறேன். அதனால தான் நம்ம இப்போ இளைஞர்களுக்கு சொல்கிறதெல்லாம் அதுதான், நம்ம வருவோம், அரசியல் செய்வோம். முதல்ல அரசியல் தெளிவை நான் பெற்றுக்கொள்வோம். நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு இளைஞர்களுக்கு ஒரு தேடல் வேணும், இளைஞர்களுக்கு ஒரு தேடல் வேணும். நான் ஏற்கனவே சொல்ல, எல்லாத்துக்கும் தேடுறோம்ல. சிறந்த உணவு எங்கே இருக்குங்கிறதுலேருந்து நம்ம தேடலை தொடங்குறோமா இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எல்லாத்துக்கும் நம்ம தேடுறோம். சிறந்த பள்ளி, சிறந்த கல்லூரி, சிறந்த வேலைவாய்ப்பு, சிறந்த பொண்ணோ மாப்பிள்ளையோ, இப்படியான எல்லா தேடலும் இருக்குல்ல. ஆனால் சிறந்த தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா? அது சிறந்த தலைவன் ஒரு நாட்டை உருவாக்குறவன், நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குறவன், தலைமுறைக்கான ஒரு வாழ்வுக்கு உறுதியளிக்கக்கூடியவன். ஆனால் அதை ரொம்ப சாதாரணமாக வர்றவருக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிவிட்டு சாதியை பேசுகிறவன், மதவெறியை தூண்டுறவன், ஊழல் செய்கிறவன் எல்லாரையும் தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அதற்கு தேவையான அரசியலை செய்வதற்கு நான் இப்போவும் சொல்கிறேன், கோட்பாடு இயக்கம், இயக்க அரசியல், கோட்பாடு அரசியல், மக்கள் அரசியலை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கோம். களமிறங்குவோம், கட்டமைப்பை உருவாக்குவோம், இளைஞர்கள்ட்ட புரிய வைப்போம். எது உங்களுக்கு எதிர்காலத்தை
உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அரசியல் என்பதை புரிய வைப்போம். விவசாயிகளை சந்திப்போம், நெசவாளிகளை சந்திப்போம், ஒடுக்கப்பட்ட மக்களை சந்திப்போம், உழைப்பவர்களை சந்திப்போம், புரிய வைப்போம். ஒரு புதிய ஒரு எழுச்சியை உருவாக்குவோம். இன்றைய ஜனநாயக இந்த சூழல், உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயகம்னு போற்றப்படக்கூடிய இந்த நம்முடைய ஜனநாயக அமைப்புகளில் கிரிமினல்களினுடைய ஆதிக்கம் உயர்ந்திருக்கிறதை நாம் உணராமல் இருப்பதே மிகப்பெரிய அபாயம் என்று நான் சொல்கிறேன். என்ன வேணாலும் தப்பு செஞ்செல்லாம் தப்பிச்சுக்கலாங்கிற ஒரு நிலை எவ்வளோ மோசமான ஒரு நிலை. இதைத்தான் அதனால் நான் சொல்கிறது, நான் அரசியலுக்கு தயார். என்னுடைய அரசியல் ஒரு நிலையான மாற்றம். அரசியலுக்கு தயார். ஆமாம், நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு தம்புடையிலோ அல்லது டைட்டில் போடுறதுக்கு வேணால் பாச்சா அது உதவலாம். அரசியலுக்கு தயார். அந்த அரசியல் என்பது தேர்தல் அரசியலை தாண்டிய ஒரு தமிழர்களுடைய எழுச்சி நான் பார்க்குறேன். என்னுடைய மொழி உலகத்தினுடைய மூத்த மொழி. நான் பெருமையாக சொல்லலை. இந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சரே சொல்கிறாரு, தமிழ் மொழி உலகத்தினுடைய மூத்த மொழி, பெருமைகளுக்கெல்லாம் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒப்பற்ற மொழி என்று தமிழ் மொழியை இந்த நாட்டினுடைய பிரதமரே சொல்கிறார். அப்படிப்பட்ட அந்த மொழி இன்றைக்கு பயன்பாடற்று போயிருக்கிறது. கல்வி நிலையங்களில் இல்லை, கையெழுத்தும் போடுவது இல்லை, அரசு அலுவலகங்களில் இல்லை, நீதிமன்றங்களில் இல்லை, ஆலயங்களில் இல்லை. தமிழ் அந்த உலகத்தினுடைய மூத்த மொழியாக இருக்கக்கூடிய என் தாய்மொழிக்கு இடமில்லை. வசனம் பேசுகிறார்கள். இந்த மண்ணில் தான் மொழி புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. நான் படித்தேன். அந்த எழுச்சி பேராசிரியர் ராமசாமி அவர்கள் குறிப்பிட்ட அந்த எழுச்சியை பார்க்கிற பொழுது என் நாட்டு என் இனத்து பள்ளி மாணவர்கள் 1965 இந்த நாட்டிலே மொழி புரட்சி நடந்தது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் தங்கள் மொழிக்கு ஆபத்து, இந்தியை திணித்து எம்மொழியை அழிக்கப் போகிறார்கள் என்று எண்ணிய போது கிளர்ந்தெழுந்தார்கள். நூற்றுக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட மண் இந்த மண், மொழி புரட்சி நடந்த மண். ஆனால் இங்கே தமிழ் பயன்பாடு எங்கே இருக்கிறது? தமிழை காப்பாற்றப் போகிறோம் என்று வசனம் பேசுகிறார்கள். தமிழால் வாழ்ந்தவர்கள் தமிழுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று உள்ளச்சத்தியோடு பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். என் இனம் 2009 உலகத்தின் எந்த இனமும் சந்திக்காத கொடூரத்தை, பேரவலத்தை, பேரழிவை ஈழத்திலே சந்தித்தது. எம்முடைய பெண்கள், அப்பாவி பெண்கள், குழந்தைகள் கதறுகிறார்கள். எங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இந்த நாட்டில் இல்லையா, உலகத்தில் இல்லையா என்று கதறுகிறார்கள். பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளை போட்டு பயன்படுத்தி எம்முடைய மக்களை அழித்தார்கள், சிதைத்தார்கள். 1.5 லட்சம் மக்கள் எம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் எந்த இனமும் 21ஆம் நூற்றாண்டில் இத்தகைய பேரழிவை சந்திக்கவில்லை. என்னை பாதித்த 2009 நான் கலெக்டராக நாமக்கலில் பணியாற்றிய காலத்தில் என்னை பாதித்த கொடூரமான நிகழ்வு இந்த நிகழ்வு. என் இனம் உலகத்தினுடைய மூத்த குடி என்று பெருமையோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வரலாற்று பெருமை மிகுந்த, தொன்மை மிகுந்த, பண்பாடு மிகுந்த ஒரு இனத்தில் நான் பிறந்திருக்கிறேன். என் இனம் அப்படி ஒரு பேரழிவை சந்தித்தது. இங்கே யார், எந்த தலைவர்கள் காப்பாற்றுவதற்கு எத்தனித்தார்கள்? அதெல்லாம் யோசிக்கையில் நிச்சயமாக அரசியல் செய்யணுங்கிறது தோணுது. அரசியல் செய்யணும். எம் நாட்டு இளைஞர்களுக்கு, தமிழக இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை உருவாக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் நான் மிக ஆழமாக யோசிக்கிற பொழுது இந்த தேர்தல் களத்தில் நீங்கள் குதிக்கிற பொழுது அது ஒரு போர்க்களமாகிறது. உங்களுடைய தமிழர்களினுடைய எழுச்சியை நீங்கள் தேர்தல் களத்தில் சந்திக்கவே முடியாது, உருவாக்கவே முடியாது. அதை தாண்டிய ஒரு எழுச்சியை உருவாக்குங்கள். தேர்தல் களம் மிக எளிதாக ஆகும் என்று நான் கருதுகிறேன். எனவே உங்களுடைய கேள்விக்கு நான் உண்மையில் ரொம்ப சரியான அரசியலில் நான் இருக்கிறேன். அப்படி தான் நான் சொல்ல முடியும். நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக இழந்தது ஜாஸ்தியாக பெற்றது ஜாஸ்தியாங்கய்யா? நான் இப்போ இழந்தது பெற்றது அப்படின்னா, பெற்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு 23-24 பணி மாறுதலை பெற்றிருக்கிறேன், டிரான்ஸ்ஃபரை பெற்றிருக்கிறேன். 91 பார்த்தீங்க 23 டிரான்ஸ்ஃபரை பார்த்துருக்கேன். 24 ஆண்டுகளில் 23. அதுவும் பணிக்கே போய் சேராம அடுத்த டிரான்ஸ்ஃபர் நடந்த உங்களுக்கு. ஆமாம் ஆமாம், நான் வந்து உங்களுக்கு தான் தெரியும். ஒரு டிரான்ஸ்ஃபர் வரும், ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர் போய் ஜாயின் பண்ணதுக்கு முடியாது, அதுக்குள்ள அங்கே போவாது அடுத்த டிரான்ஸ்ஃபர். ஆமாம், உங்களுக்கு தான் தெளிவாக சொல்கிறீங்களே. நம்முடைய இதில் பெற்றது என்ன, இழந்தது என்ன? இதுதான் பெற்றது. பல டிரான்ஸ்ஃபர்களை நான் பெற்றிருக்கிறேன். ஓகே, என்னுடைய ஐஏஎஸ் பணியிலையோ அதற்கு முந்தைய பணிகள்லையோ ஒரு டெப்டி கலெக்டராக என்னுடைய பணிக்காலத்தை தொடங்கி பல டிரான்ஸ்ஃபரில் பெற்றிருக்கேன். பெற்றது அதுதான். இழந்தது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில்
அந்த வழக்கமாக ஒரு மனிதனுக்கு ஒரு அதிகாரி ஒரு நிம்மதியாக இருக்கணும், அந்த நிம்மதிகள் சில நேரங்களில் இழந்திருக்கிறேன். சில வருந்தத்தகுந்த நிகழ்வுகள், நான் என்னுடைய நேர்மைக்காக சில நேரங்களில் அவமானங்களை சந்திக்கிற பொழுது வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும், அப்பொழுது நிம்மதிகள் போயிருக்கும். அந்த நிம்மதி இழந்திருக்கேன்னு அப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதை ஒரு வகையில் நான் வந்து ஒரு நகைச்சுவையாக சொல்லாமே ஒழிய, நான் ஒரு ஐஏஎஸ் அலுவலராக நான் இந்த நாட்டினுடைய வெகு மக்களுக்கு நேர்மையோடு பணியாற்றியிருக்கிறேன். அந்த மக்களினுடைய அளப்பரிய நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன். எனவே நான் பெற்றது அதிகம் என்று தான் சொல்லுவேன். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இளைஞர்கள்லாம் நான் போகிற இடமெல்லாம் வந்து சந்தித்து என்னுடைய அவ்வளவு அன்பாக பேசக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் நான் பார்க்குறேன், கொள்கிறேன். அதனால் என் நாட்டினுடைய இளைஞர்கள் வெகு மக்களினுடைய நம்பிக்கையை நான் பெற்றிருக்கிறேன். அதனால் இழந்தவைகளை காட்டிலும் பெற்றவைகள் அதிகம் என்று தான் நான் சொல்ல முடியும். ஓகே சார், இந்த வார்த்தையை நீங்கள் சமீபத்தில் கேள்விப்பட்டுகிட்டே இருப்பீங்க. நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் சாரை சொல்லலை, எஸ்ஐஆர் அது இப்போ தேவையா? எலெக்ஷன் 2026 இன்னொரு 4-5 மாதத்தில் எலெக்ஷன் அறிவிக்க போகிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த குறுகிய காலத்தில் இந்த எஸ்ஐஆர் தேவையா? இப்போ நீங்கள் எஸ்ஐஆர்னு சொல்கிற இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது பல ஐயப்பாடுகளை எழுப்பியிருக்கு. இப்போ 2026 வந்து தமிழ்நாட்டில் இப்போ நம்ம சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் இப்போ இந்த மாதிரியான ஒரு சிறப்பு திருத்தம், அது வாக்காளர் பட்டியலுடைய சிறப்பு திருத்தம் அவசியம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எலெக்ஷனுக்கு 4 மாதம் தான் இருக்குது. என்ன இப்போ எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லை. இப்போ வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டுமே அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்வாங்க. இப்போ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நாங்கள் கலெக்டராக இருக்கையில், வருவாய்த்துறையில் இருக்கையெல்லாம் செய்திருக்கோம். போன எலெக்ஷனில் என் பொண்ணு ஓட்டு போட்டா, இப்போ எஸ்ஐஆரில் என் பொண்ணோட பேரை நீக்கிட்டாங்க. ஏன்னு காரணமே சொல்ல இது வரைக்கும். இது நேற்று நடந்த சம்பவம். இதுதான் இந்த மாதிரியான இது ஒரு அபாயம். ஒரு குடிமக்களினுடைய மிகப்பெரிய உரிமை. காரணம் கேட்டால் கூட அந்த விஓவால் சொல்ல முடியல, எங்களுக்கே தெரியலங்கிறாங்க. ஆமாம் நீங்கள் சொல்லக்கூடிய 2021 ஓட்டு போட்டவங்களுக்கு 2026 ஓட்டு இல்லை, எஸ்ஐஆரில். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இடரு, இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம சந்திக்கணும் பாச்சா, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதுவும் வந்து ஒரு நாட்டில் ஒரு குடிமக்களுடைய மிகப்பெரிய உரிமைங்கிறதே இந்த வாக்குரிமை. இந்த வாக்குரிமை இப்போ எல்லாருக்கும் கிட்டுமா அப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு கேள்வி இப்போ எழுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னும் ஒரு 4-5 மாதங்களில் தேர்தல் வர்றப்போ இப்போ வந்து இது ஒரு சிறப்பு திருத்தம் வந்து அவசியமாக, வாக்காளர் பட்டியல் திருத்தம் அவசியமாங்கிற கேள்வி இருக்குது. எஸ்ஐஆருக்கு எதிரானது இல்லை, இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உதாரணமாக நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த வாக்காளர் பாராளுமன்ற தேர்தலை விட்டுட்டு சட்டசபை தேர்தல். ஆமாம். அதனால் இப்போ நீங்கள் வந்து வாக்காளர் திருத்தல் நடக்கிறது என்னென்னா, அதுக்கான ஒரு திருத்தல் பட்டியல் வெளியிடுறது எப்படின்னா, வழக்கமாக இந்த அடிஷன், டெலிஷன், கரெக்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில் செய்வோம். அது புதுசாக ஒரு 18 வயசு வந்து ஒரு பையனோ பெண்ணோ 18 வயசு ஆகுறாங்கன்னா அவங்க உள்ளே வருவாங்க, அது அடிஷன். டெலிஷன் ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கையில் அவர் வந்து அவரை நீக்கிறோம். இப்போ சில கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான இதெல்லாம் வந்து திருத்தங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த மாதிரியான ஒரு முறைகளில் தான் வழக்கமாக நடக்கும். அதுக்கு முந்தின ஆண்டினுடைய அந்த வாக்காளர் பட்டியல் தான் அடிப்படை பட்டியலாக இருக்குது. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2002 அப்போ நடந்த சிறப்பு திருத்த வாக்காளர் பட்டியலில் வந்து அப்போ உங்களுடைய உறவினர் பெயர் என்ன, அப்போ உங்கள் பேர் எங்கே இருந்துச்சு, இப்போ எனக்கே தெரியலை. 2002 தொடக்கத்தில் நான் திருச்சியில் இருந்தேன். திருச்சியில் வந்து நான் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் நான் பணியாற்றினேன். 2002 பின்பகுதியில் நான் டெப்டி கமிஷனராக எக்ஸைஸ் துறையில் கோயம்புத்தூரில் பணியாற்றினேன். இப்போ எனக்கு எந்த இடத்துல இருக்குது, நான் எங்கே அந்த காலகட்டத்தில் வாக்காளர் வாக்கு செலுத்தினேங்கிறது கூட எனக்கு நினைவு இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான இருக்குது. நீ 2002 நீ உன்னுடைய என்ன உங்களுடைய உறவினர்னா எந்த உறவினர், தாயாரா, தந்தையாரா, அண்ணனா, தம்பியா, அக்காவா,
உன்னுடைய உறவினரை பெயரை சொல்லுன்னு 2002 அந்த பட்டியலை அடிப்படையாக வச்சு இதை திருத்தம் செய்கிறது கொள்றதுங்கிறது வந்து சரியானதாக தோணல. விசித்திரமாக ஒன்று 2001 எங்கள் அம்மா இறந்து 20 வருஷம் ஆச்சு. அப்போ உங்கள் அம்மா எங்கே ஓட்டு போட்டாங்க? எங்கே நான் போய் எங்கள் அம்மாவை எங்கே கேட்குறது தான் தெரியல. ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது. பெரிய எண்ணிக்கையில் வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. இதுக்கு விழிப்புணர்வாக நம்ம என்னங்கய்யா பண்ணணும்? மக்கள் அவங்கவுங்க வாக்கை எப்படி இந்த எலெக்ஷனில் போகிறதுக்கு தக்க வச்சுக்கணும்? இல்லை, அது வந்து இப்போ அதை செய்ய வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையம் தான். அதை உறுதிப்படுத்த வேண்டியது இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் இல்லை, அது அப்போ போர் அவங்களுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி தானே வருது. அவங்களுக்கு பொண்ணுக்கு நேற்று சொல்லிட்டாங்க இல்லை அப்படின்னாங்க. இப்போ போன 2021 ஓட்டு போட்டாங்க. இல்லை, இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. இவங்க வழக்கமாக கடந்த ஆண்டு இருக்கக்கூடிய அந்த வாக்காளர் பட்டியலை அடிப்படையாக வச்சு அவங்க என்ன சேர்க்க வேண்டிய புதிய வாக்காளர்களை அல்லது நீக்க வேண்டிய வாக்காளர்களை அந்த நீக்கமெல்லாம் செய்து சரி செய்ய வேண்டிய திருத்தங்களை எல்லாம் மேற்கொண்டு செஞ்சாவே போதும். ஆனால் இது வந்து ஒரு சிக்கலான ஒரு பல சிக்கல்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. இது ஏதோ எனக்கு தெரிஞ்சு இது சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த படிவம் கூட ஒரு சட்டத்துக்கு உட்பட்டதாக எனக்கு தெரியலை. இது சட்டத்திற்கு முரணாகத்தான் இருக்குது. அதனால் வந்து இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. நிறைய எண்ணிக்கையில் வாக்காளர் விடுபட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. இதில் ஏதாவது பின்னணியில் ஏதாவது நோக்கு இருக்கா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியானது அல்ல. ஓகே, 2026 தேர்தலில் உங்களை எதிர்பார்க்கலாமா? 2026 தேர்தலில் நான் வாக்குச்சாவடிக்கு வருவேன், வாக்கு செலுத்துவேன். அந்த அடிப்படையில் ஒரு வாக்காளராக என்னுடைய கடமை நிச்சயம் வந்து 2026 தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்க. தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாதா? தமிழ்நாட்டை வந்து இப்போ ஏதோ எனக்கு என்னமோ நீங்கள் உரிமம் வழங்கினது மாதிரியும் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அந்த பதவியெல்லாம் கொடுத்து நான் வந்து அந்த பதவியை வந்து அந்த கடமையை நான் செய்ய மறுக்கிறது மாதிரி நீங்கள் கேட்குறது இருக்குது. இது வந்து ஒரு மனிதரால் தனி மனிதரால் இந்த இன்றைக்கு அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய இந்த தவறுகளை சீர்திருத்தம் செய்வது என்பது சரியானது, அது முடியாத ஒன்று. இதற்கு விழிப்புணர்வு உள்ள ஒரு சமூகம், நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி சிறந்த சமூகம்தான் சிறந்த அரசியலாளர்களை ஆட்சியாளர்களை அதுக்கு தலைவன் முன்னாடி வரணும் இல்லைங்கய்யா? இல்லை, அது நம்ம இப்போ அந்த வேலையை நம்ம வந்து இப்போ நான் மட்டும் இல்லை, நீங்களே செய்யலாம், நம்முடைய இளைஞர்கள் செய்யலாம். அவர்கள் பேசட்டும், மக்கள் பின்பற்றட்டும், வரட்டும், சிறு சிறு குழுக்களாக தம்முடைய வேலையை செய்வோம் தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அரசியல் களம் எப்படி மோசமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு மிக மோசமான ஒரு வியாபார களமாக இந்த அதிகாரத்தளம் பெரும் சொத்தை குவிக்கக்கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடிய மோசமான நிலையில் ஒரு சாதாரண ஒரு தேர்தலில் வந்தால் நீங்கள் வந்துட்டால் மாற்றம் வரும்னு சொல்கிறதே ஒரு விசித்திரமான கற்பனையாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நிச்சயமாக இந்த அரசியல் களத்தில் விழிப்புணர்வு பணியை செய்வதற்கு நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். நான் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறேன், இந்திய நாட்டில் பிறந்திருக்கிறேன், குறிப்பாக தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறேன். இந்த மண்ணை நான் ரொம்ப ஆழமாக நேசிக்கிறேன். என்னுடைய மக்களை சாதி மத ஏழ்மை பொருளாதாரத்தை தாண்டி நான் நேசிக்கிறேன். இவர்கள் என் மக்கள். இவருடைய இந்த மண்ணினுடைய ஓங்கிய மரபு மொழி அவை அத்தனையும் இணையற்றவையாக நான் கருதுகிறேன். இவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும், என் தமிழர்களுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். அதற்கு தேர்தல் களம் சரியானதா என்று நான் இன்னும் அது சரியானது என்று நான் கருதவில்லை. சரியானது என்று கருதுகிற பொழுது அந்த தளத்திற்கு நான் நிச்சயமாக வருவேன். தாவேக்காலேருந்து உங்களுக்கு அழைப்பு வந்ததாகவும், செங்கோட்டையனுக்கு அடுத்தது சகாயம் ஐஏஎஸ் தான் தாவேக்காவில் இணைய போகிறதாகவும் ஒரு தகவல். ஒரு 6 மாத காலமாகவே தாவேக்காவில் சகாயம் ஐஏஎஸ், தாவேக்காவில் சகாயம் ஐஏஎஸ்னு மீடியாக்கள் டிவியில் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கே, உண்மைங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சிறந்த கற்பனை ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஐயா, நான் எந்த இல்லை, நீங்கள் பத்திரிகைகளே வந்து மீடியாக்களில் வந்திருக்கு, டிவிக்கில் இந்த பத்திரிகைகளில் வந்திருக்கு, எல்லா இடத்துலையும் வந்து தகவல் தானேங்கய்யா. இந்த ஊடகங்களுக்கு
நெருப்பு இல்லாம புகையாது இல்லையா? எழுதுவதற்கோ பேசுவதற்கோ நெருப்பு இல்லாம புகையாது இல்லைங்கய்யா? அப்படி சொல்லலாம், அப்படியே சொல்லிக்கலாம். உண்மை இல்லாமலும் பேசலாம். அதை யாரும் தடுக்க போகிறது இல்லை, யாரும் தடுக்க போகிறது இல்லை. ஊடகங்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு நீங்கள் அதுக்கு மறுப்பு உரிமை. நான் ஒவ்வொன்றுக்கும் மறுப்பு சொல்லுவதுங்கிறது சாத்தியப்படாது. ஒவ்வொன்றுக்கும் என்னை பற்றி பேசுவது ஒவ்வொன்றுக்குமே நான் மறுப்பு தெரிவித்து கொண்டு இருக்க முடியாது. நான் அந்த நிலையில் இல்லை. நான் ஊடக தொடர்புகளில் பெருசாக இல்லை. ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்கு, அவங்களுக்கு உரிமை இருக்குது. கருத்துரிமைங்கிற அடிப்படையில் அவர்களுடைய கற்பனை சக்திக்கு ஏற்றால் அவர்கள் எழுதுகிறார்கள். விஜய் கூப்பிட்டா போவீங்களா, போக மாட்டீங்களா? இல்லை, இப்படி ஒரு இப்போ கற்பனையான கேள்விக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் நான் என்ன சொல்லுவது? கற்பனையான கேள்விகளுக்கு உங்களையும் விஜயும் பிரித்து தமிழ் சமுதாயம் பேசவே மாட்டுதுங்கய்யா. இல்லை, யாரையுமே பிரித்து பேச வேண்டாம். நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருப்போம். எல்லா தமிழ் மக்கள் 8 கோடி பேரும் ஒற்றுமையாக. நீங்கள் தான் ஆலோசனை கொடுக்குறீங்க, நீங்கள் தான் திட்டம் போட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் தான் இது பண்ணுறீங்க, இப்படிலாம் சில கருத்துக்களும் வந்துக்கிட்டு தானே இருக்குங்கய்யா. அதுதான், நீங்கள் உங்களுடைய கற்பனை ஆற்றலுக்கு ஒப்ப நீங்கள் என்ன வேணாலும் கேட்கலாம், கேள்விகளுக்கு கேட்கலாம். ஐயா, கற்பனையாலாம் கேட்கலைங்கய்யா. இது நீங்கள் பார்த்துருக்கலாம். இணையும் கைகள் விஜய் சகாயம் நக்கீரனில் வந்தது. இதில் முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன் அப்படின்னா, கொள்கை மொழி ஆகியவற்றை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் பலம் தின்னும் கொட்டை போட்டு பழைய பிற கட்சி அரசியல்வாதிகளை புறக்கணித்து விட்டு மிஸ்டர் கிளீன் இமேஜோடு இருக்கும் அதிகாரிகளையும் மக்களோடு மக்களாக ஊழலுக்கு எதிராக செயல்படும் சமூக செயல்பாட்டாளையும் சகாயம் ஐஏஎஸ் விஜயுடன் இணைகிறார் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி முன்னணி பத்திரிகையில் தகவல் நக்கீரன் போன்ற முன்னணி பத்திரிகையில் வரும்போது மக்களுக்கு இதில் ஏதோ உண்மை இருக்குது, நீங்கள் ஏதோ மக்களுக்கு சொல்ல மறுக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இப்போ நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி இப்போ எந்த பத்திரிகையும் அவங்க கற்பனைக்கு ஏற்றாற்போல் மக்கள் அந்தந்த காலத்தில் எந்த செய்தியை போட்டால் ரொம்ப விரும்பி படிப்பாங்க, எந்த செய்தியை நம்ம பேசினோம்னா விரும்பி கேட்பாங்கங்கிறதெல்லாம் அந்த நுணுக்கங்கள்லாம் ஒவ்வொரு பத்திரிகைக்கும் அது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. அந்த அடிப்படையில் நக்கீரன் செய்தி போட்டிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுவது, இதெல்லாம் இது போன்ற கற்பனையான கேள்விகளுக்கு நான் பதில் சொன்னால் அது ரசிக்கும்படியாக இருக்காது. கற்பனைக்கு பதில் சொல்வது அது ஒரு வலிமையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இது ஏன் கேட்குறேன்னா, நீங்கள் சொல்கிறீங்க இளைஞர்கள் தான் இன்றைக்கு இருக்கிற வாலிப வயது ஃபஸ்ட்டு ஓட்டர்கள் இளைஞர்கள் எப்பயுமே விஜய் பக்கம் இருக்காங்க. நீங்கள் விஜய் கூட சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு அவங்க அரசியல் புரியாமையும் அரசியல் புரிதலிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி ஒரு அதிகாரி அங்கே அவருக்கு பயணிக்கும் போது இன்னும் வலுப்பெற்று ஆட்சி அமைக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் இல்லையா? இல்லை, இப்போ ஏதோ நீங்கள் ஒரு நடிகர் விஜயனுடைய ஒரு பிரதிநிதி மாதிரி நீங்கள் பேசுகிறது மாதிரி இருக்கு இல்லைங்க. தமிழ்நாட்டோட மக்களோட மனநிலையும் இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பும் பார்க்குறீங்க. நீங்கள் அந்த இளைஞர்களை வழிகாட்டலாம்ல, அங்கே போங்களே ஒல்லுங்கன்னு நீங்கள்லாம் சொல்கிறத பார்த்தா ஏதோ அவருடைய பிரதிநிதி மாதிரி அவர் பக்கத்தில் இருந்து அவர் உத்தரவை பெற்று பேசுகிறது மாதிரி ஒரு துணி இருக்குது. இளைஞர்கள் சில விஷயங்கள் நடிகர் விஜய் பின்னால் இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரள்கிறார்கள் என்பது உண்மை. அவர் ஒரு முன்னணி திரை நட்சத்திரம். தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு திரை நட்சத்திரம். இளைஞர்கள் அவர் பின்னால் லட்சக்கணக்கில் திரள்கிறார்கள். அதிலெல்லாம் ஒன்று மாற்றுக்கருத்து இல்லை. இப்பொழுது நானே யோசிக்கிறேன், நான் 20 வயதில் என்ன பக்குவம் பெற்றிருப்பேன் நான் நினைத்தால் எனக்கே என்னுடைய விடுபாடுகள், குறைபாடுகள், இயலாமையெல்லாம் போதாமையெல்லாம் எனக்கே தெரியுது. நான் 25 வயசில் இருந்ததை காட்டிலும் 35 வயதில் நான் பக்குவம் பெற்றிருக்கிறேன். 35 வயதில் இருந்ததை காட்டிலும் நான் 45 வயதில் இப்போ நான் பக்குவம் பெற்றிருக்கிறேன். 45 வயதில் இருந்ததை காட்டிலும் நான் 55-60 வயதில் நான் கூடுதலாக பக்குவம். என்னுடைய பார்வை விசாலமாக விரிந்திருக்கிறது. பல்வேறு கோணங்களில் பார்க்கவும் சிந்திக்கவும் அந்த அடிப்படையில் செயல்படவும் எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த அனுபவங்கள், நான் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள், இதெல்லாம் இப்போ அதனால் 20 வயதில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு ஒரு காட்டாற்று வெள்ளம் போல ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களுடைய பார்வை, அந்த பார்வையில் விரிவோ விசாலத்தன்மையோ
அங்கே அதனுடைய குறைபாடை நம்மால் உணர முடிகிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது விஜய் மட்டுமே இல்லை, இளைஞர்கள் ஒரு 20 வயதிலே அவர்களுடைய புரிதலில் நிச்சயமாக விடுபாடும் போதாமையும் இருக்கும். எனவே அவர்கள் புரிதலை அதிகப்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதற்கு தேவையான பக்குவத்தை, பயிற்சியை நாம் அளிக்க வேண்டியிருக்கிறது. அதை சம்பந்தப்பட்ட இயக்கத்திலேயோ சம்பந்தப்பட்ட கட்சியில் உள்ளவர்கள், இப்போ விஜய் என்று சொன்னால் விஜயோ அங்கே இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் தான் அதெல்லாம் செய்ய வேண்டும். அதற்கு போய் நீ அங்கே தேவை இருக்கிறது, இங்கே தேவை இருக்கிறது, நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுல எனக்கு அது எப்படி பதில் சொல்கிறது என்பது தெரியவில்லை. எனவே நான் சொல்லுவதெல்லாம், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் உள்ளிட்ட அந்த கட்சிக்கும் நான் சொல்லுவது பொருந்தும், பிற கட்சிகளுக்கும் பொருந்தும். இளைஞர்களிடத்திலே ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது. ஆனால் அந்த வயதில் அவர்களுடைய புரிதலில் போதாமை இருக்கிறது. எனவே அந்த புரிதல், அந்த பக்குவம், அதற்கு தேவையான பயிற்சியெல்லாம் அளிக்கப்பட வேண்டும். அதை அவர்கள் செய்யட்டும் என்று தான் நான் சொல்கிறேன். எல்லோருக்கும் என்னால் வாழ்த்து சொல்ல முடியும். மிகச்சிறந்த ஆட்சியை கொடுங்கள். நேர்மையான, ஊழலற்ற இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு மிகச்சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய விவசாயிகள், நெசவாளிகள், உழைக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதாரண எளிய மக்களுக்கான மிகச்சிறந்த வாழ்வு, ஒளிமயமான வாழ்வை உருவாக்கக்கூடிய ஆட்சியை கொடுங்கள். அப்படிப்பட்ட ஆட்சியை யார் கொடுத்தாலும், நான் விஜய் உட்பட யார் கொடுத்தாலும் நான் வரவேற்பேன், வாழ்ப்பேன். நன்றிங்கய்யா. இவ்வளவு நேரம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி பாட்சா. உங்களோடு உரையாடுவதற்கான இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவைக்கு உங்களுக்கு என்னுடைய நன்றி. குறிப்பாக நம்முடைய இந்த ஆசிரியர் குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தேசத்தின் நம்பிக்கை வாசகர்களுக்கு, நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி. பொதுநலம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு பொதுவுக்காய் வாழும் பொது உடைமை தலைவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா இந்த புத்தகத்தை வெளியிடுகிறார்.